இது வந்து ஒரு கற்பூர பரிகாரம். எதுக்காக அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்க பாண்டிங் பெஸ்டா இருக்கிறதுக்கு, லவ் மேரேஜ்க்கு, இவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகிறதுக்கு, தடங்கல்கள் இல்லாம அவங்களோட லவ் வந்து பெஸ்டா இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த பரிகாரம் பெஸ்டா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறது. இதுதானே ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க சொல்ற வார்த்தைகள் அவங்க சொல்றது 2 பேருக்கு நடுவுல ஒரு அந்த அக்செப்டன்ஸோட கிளியரான கம்யூனிகேஷன் இருக்கணும். இல்ல தேவையில்லை. சரி கொடுங்க. சாரி, ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. From Bangalore. Okay. List companies. வீடு வாங்குறதுக்கு பரிகாரம். ஓகே. ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு இருக்காங்க. நோட் பண்ணுங்க. ஃபார் ஹெல்ப். ஓகே, ரிலேஷன்ஷிப்க்கு பார்ப்போம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இது பண்ண முடிஞ்சா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு நம்ம 2 பேரும் பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சேர்ந்து கற்பூரம் வந்து உங்களோட பூஜை ஷெல்ஃப்ல ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி ஏத்த முடியல, ஆல்ரெடி அங்க பிரச்சனையா தான் இருக்கு, அதை தீர்றதுக்காக தான் நீங்க இந்த பரிகாரமே பண்றீங்கன்னா ஒருத்தர் பண்ணுங்க, தப்பு இல்லை. அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து ஹீலிங் ஆகும். வார்த்தைகள்னால நீங்க சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இந்த ஹீலிங் வைப்ரேஷனே, நீங்க அந்த வேண்டுதல் உங்களோட இன்டென்ஷன்ஸே அந்த இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு கற்பூரம் ஏத்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும்னு வழிபாடு பண்ணுங்க. இப்ப வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்காங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, மேரேஜ் ஆகிறதுல டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த மேரேஜ் டிலே ரிமூவ் பண்றதுக்கு டெய்லியுமே சாயங்காலம் டைம்ல ஒரு நெய் தீபம் போடுங்க. 2 நெய் தீபம். 2 நெய் தீபத்துல ஒவ்வொரு தீபத்துலயுமே வந்து ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கற்பூரம் ஏத்துங்க. கற்பூரம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. டெய்லியும் 21 டேஸ்க்கு நெய் தீபம் மஞ்சள் போட்டு ஏத்தணும். 21 நாள் தொடர்ந்து டெய்லியும் கற்பூரம் ஏத்தி உங்களுக்கு மேரேஜ் டிலே இல்லாம சீக்கிரம் மேரேஜ் நடக்கணும். வரக்கூடிய ஜாதகம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். வரக்கூடிய பொண்ணு வரக்கூடிய மாப்பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும்ன்ற வேண்டுதல் வச்சு டெய்லியும் 21 டேஸ் பண்ணுங்க. இது வந்து யாரு மேரேஜ் பண்ணிக்க போறாங்களோ அவங்களே இந்த பரிகாரம் பண்றதுதான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களுக்காக அடுத்தவங்க பண்றதை விட. ஓகே, இது வந்து இந்த பரிகாரம் ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆகும். இது எதுக்குன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள உங்களோட பார்ட்னருக்குள்ள இருக்க லவ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அந்த வசியம் ஏற்படுறதுக்கு, உங்க 2 பேருக்குள்ள அந்த ஈர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் பெஸ்டா இருக்கும். இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் ஒன்று வச்சு, பெட்டல்ஸ் 1 or 2 ரோஸ் பெட்டல்ஸ் கீழே வச்சு அதுக்கு மேல கற்பூரம் ஏத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு பண்ணுங்க. இதுல 2 பேரும் சேர்ந்து இந்த கற்பூரம் ஏத்தி வழிபாடு பண்ணாலும் ஓகே, இல்ல இது ஒருத்தர் மட்டும் நினைச்சு கற்பூரம் ஏத்தி வழிபாடு பண்ணாலும் ஓகே. இது ரொம்ப சீக்கிரத்துல அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் ஏற்படும். ஓகே, இப்ப வந்து இது எப்படின்னா, இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லைன்னா வந்து லவ்வர்ஸ் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நடுவுல
தேவையில்லாத மூணாவது பர்சன் வந்து தடங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்கனாலதான், மூணாவது பர்சன்னாலதான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. அது ஏதோ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நடுவுல வந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அந்த பிரச்சனை இல்லைன்னா உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே இருக்காது. அப்படின்ற பட்சத்துல இந்த பரிகாரம், அப்படி அது ரிமூவ் ஆகிறதுக்காக இந்த பரிகாரம் பண்ணுங்க. இது சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு கற்பூரம், அது கூட கல்லுப்பு கொஞ்சம் அந்த கற்பூரத்திலே போட்டு, உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியா இருக்கணும். தேவையில்லாம மூணாவது பர்சனோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்தவங்களோட நெகட்டிவிட்டி வந்து இங்க பாஸ் ஆகக்கூடாது. நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ல சேஃபா இருக்கணும், ப்ரொடெக்டடா இருக்கணும். யாருனாலையும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற இன்டென்ஷன் வச்சு இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு இந்த பரிகாரம் பண்ணுங்க. கற்பூரம் ஏத்தி மூணாவது பர்சனோட என்ட்ரி உங்களோட லைஃப்ல இருக்காது. ரொம்ப சீக்கிரமா நீங்க எதுவும் பிரச்சனை இல்லாமலே தானா ரிமூவ் ஆகி போயிடுவாங்க. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பரிகாரம் பார்க்கலாம். அடுத்தது கண் திருஷ்டிக்கு, வாஸ்துக்கு